Hi guys. Okay, see actually இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ஒரு சிசி மாற்றுறது சிம்ட்ரை மாற்றுறது வேறு எது மாற்றணுன்னாலும் ஐசி சைடு பார்த்து ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து மைக்ரோஸ்கோப் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் மைக்ரோஸ்கோப்புக்கு மாறுறதுக்கே நிறைய பேர் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் மைக்ரோஸ்கோப்பை முதல்ல கொண்டு வந்து வைக்கும்போது செல்ஃபோன் சர்வீஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு மைக்ரோஸ்கோப்புன்னு தான் பேசினாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் கேமரா நான் முதல்ல வாங்கி வைக்கும்போது சாட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு பைத்தியக்காரனாட்ட அவன் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் போட்டு வாங்கியிருக்கான் அப்படின்னு பேசினாங்க. அதே தான் இன்றைக்கும் ஆசிலோஸ்கோப்புக்கு 60,000 50,000 போட்டு வேஸ்ட்டாக வாங்கி நம்ம பண்ணக்கூடாது, பண்ண வேண்டாம், வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போயிட்டுருக்குது. சரி, அடிப்படையில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக மாற்றம் ஒன்று தான் வந்து மாற்றமே இல்லாதது. ஸோ என்னென்ன ஃபீல்டு அப்டேட் ஆகிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆகலைன்னா கட்டாயம் ஃபீல்டு நம்மளை தூக்கி வீசிடும் வெளியில். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து 50,000 60,000லாம் வேண்டியதில்லை. நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கண்டிப்பாக அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 7,500 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த வேலையெல்லாம் செஞ்சிட முடியும்னு சொல்லியிருப்பேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 7,500 50,000 வித்தியாசம் இருக்குது. நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அடிப்படையாக சில மெஷர்மெண்ட்ஸ் இதில் எடுத்துட முடியும் வெறும் லோ பட்ஜெட்டில். ஒரு செட் நான் உங்களுக்கு லைவில் அதை இப்போ ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகே, கண்டிப்பாக அதனுடைய வீடியோ லைவ் ப்ரூஃப் வீடியோவை இப்போ நான் போடுறேன் உங்களுக்கு. சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு செட்டில் டச் ஒர்க் ஆகல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கண்டிப்பாக அதனுடைய வந்து பார்த்திங்கன்னா டயோட் வேல்யூ செக் பண்ணுவீங்க. அடுத்தது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன செக் பண்ணுவீங்க, வோல்டேஜஸ் வருதான்னு செக் பண்ணுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. CPU கிளாக் பல்ஸை ஜென்ரேட் பண்ணலைன்னா, டேட்டாவை திருப்பி வந்து பார்த்திங்கன்னா டச்சு கொடுக்கலைன்னா கண்டிப்பாக வோல்டேஜை எனேபிள் பண்ண விடாது. ஓகேவா? அப்போது அந்த கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்காலு கிளாக்கு வந்து டேட்டா வரலையா இல்லை கிளாக்கே எனேபிள் ஆகலையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம் அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக CPU கம்ப்ளைண்ட்டா இல்லை நம்மளுக்கு போர்டில் வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்டா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இந்த சப்போஸ் டச் ஒர்க் ஆகாத கண்டிஷனில் நம்மளுக்கு வோல்டேஜ் வரல அப்படின்னாக்க ஸோ பிஎம் சைட்லேருந்து அதாவது பவர் செக்ஷனில் பிரச்சனையா இல்லை கிளாக் ஜென்ரேட் ஆகலையா, ஸோ கிளாக் ஜென்ரேட் ஆகி எனக்கு டேட்டா லைன் வரலையா, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க ராங் சைடு நம்ம எடுக்காமல் அக்யூரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வரலைன்னா நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா பவர் செக்ஷனில் தான் பிரச்சனை. ஓகேவா? வோல்டேஜ் வரலைன்னா எனக்கு கிளாக் லைனே எனேபிள் ஆகலை, அதனால இங்கே வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வரல அப்படிங்கிறத 2 சால்ரிங்கில் 2 செகண்டில் அழகாக நம்ம வந்து பல்ஸ் டெஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? இது நான் ஏற்கனவே வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெத்தாஸ்கோப்பை வச்சு செக் பண்ணக்கூடியதை ஸ்டெத்தாஸ்கோப் வச்சு தான் செக் பண்ண முடியும். சரியா? அதே மாதிரி இசிஜி எடுத்தால் தான் சில வந்து மெஷர்மெண்ட் எடுக்க முடியும். அதே மாதிரி இசிஜிலையும் கிடைக்காதது எக்கோ டெஸ்ட்டில் பண்ண முடியும். இது நல்லா புரிஞ்சுக்குங்க. இது யாரையும் ஹர்ட் பண்ணணும், யாரையும் இது பண்ணுங்கிறது இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இது யார் மேலேயும் நான் வந்து பார்த்திங்கன்னா திணிக்க விரும்பலை. இது ஈஸியஸ்ட் ஆப்ஷன். அதே மாதிரி அக்யூரேட்டாக உங்களால் ரிப்பேர் பண்ண முடியும். ஆக்சுவலாக இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால், ஒரு ஒர்க்கிங் ஆன்செட்டில் எனக்கு பல்ஸ் எப்படி வருதுன்னு செக் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி டிஃபெக்டிவ் ஆன்செட்டில் உங்களுக்கு பல்ஸ் செக் பண்ணி காமிக்கிறேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் சொல்யூஷனுக்கு நோக்கி போகலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் உங்களுக்கு வந்து பல்ஸ் டெஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்து டச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பல்ஸ் ஜென்ரேட் ஆகுது, தெரியுதா? டிஃபால்ட்டாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா புல்லப்பும் கிடச்சிருச்சு. சேம் அதே மாதிரி கிளாக்கும் வந்துருச்சு. சேம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டேட்டாவும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக வந்துருச்சு. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்னா வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக நம்மளால் ரிப்பேர் பண்ணிட முடியும். ஸோ நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பல்ஸ் கிடைக்கும் போது நம்மளால் ஒரு முடிவுக்கே வந்துட முடியும், தெரியுதுங்களா? ஓகே, ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. உடனே இதை வச்சே எல்லாமே பண்ணிட முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட்டாக வந்துடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதோட விலைன்னு ஒன்று இருக்குது. இந்த விலைக்கு தகுந்த மாதிரி தான் இது வேலை செய்யும். உடனே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் ஒர்க் பண்ணுற அளவுக்கு எல்லாமே செஞ்சிருமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இது சாம்பிள் தான் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ இருக்கிற ஹேண்ட்செட்டில் கனெக்ட் பண்ணி நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஆக்சுவலாக இந்த செட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஆர் சுத்தமாக எனக்கு வந்து டச் ஒர்க் ஆகலை. அதை பார்த்துக்கங்க. ஃபஸ்ட் நான் கன்ஃபார்ம் பண்ணி காமிச்சிட்றேன். சுத்தமாக டச் ஒர்க் ஆகலை. ஓகேவா? இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டால், இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கனெக்டிவிட்டியும் ஜம்பர் எடுத்து இந்த இடத்துல நான் வந்து பார்த்திங்கன்னா
குட்டி குட்டி பின்ஸாக வச்சுருக்கேன் செக் பண்ணுறதுக்கு. நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல இது பண்ண முடியாது இல்லையா, அதனால் உங்களுக்கு எடுத்து வெளியில் பின் கனெக்டிவிட்டியாக வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு டயோட் மோட்லேயும் செக் பண்ணணும், டயோட் மோட் வேல்யூ செக் பண்ணி காமிக்கிறேன், ஆஸ் வெல் அஸ் வந்து வோல்டேஜ் செக் பண்ணி காமிக்கிறேன், அதே மாதிரி பல்ஸ் செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவீங்க. அவங்க சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். நீங்கள் உங்கள் மைண்ட் செட் என்ன தோணுதுன்னு பாருங்கள். ஃபீல்டுக்கு உண்டான அப்டேட்டுக்குள்ளே நீங்கள் வரணும் வேண்டாம் அப்படிங்கிறது யூ ஹாவ் டு டிசைட். ஓகே ஓகே சி கைஸ், ஃபஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயோட் மோட் வேல்யூ செக் பண்ணி காமிக்கிறேன், கிரவுண்டில் வச்சுக்கிறேன். சி ஃபஸ்ட்டு கிளாக் ஜம்பர் எடுத்தது ஓகே 0.427 பாருங்கள், ரைட் ஸ்க்ரீனில் நான் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். சரி, இது வந்து டேட்டா ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரப்ட் வேல்யூ வரல. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா VREG 1.8 லைனு. சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது AVDD 3.0 வோல்டேஜ் லைனு. ஸோ நான் இப்போ வந்து கோல் டெஸ்ட் தான் எடுத்திருக்கேன். இப்போ வருது பாருங்கள். சரி, நம்மளுக்கு கண்டிப்பாக இன்ட்ரப்ட் வேல்யூ வருது. ஓகேவா. ஸோ மொத்தம் 5 லைன் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ஸ்னாரியோவில் வச்சுக்கிட்டு மட்டும் நம்மளால் இது பண்ண முடியாது. ஸோ செட்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் அப் பண்ண போகிறேன். சாம்சங் A70 மாடல் இது ஆக்சுவலாக. ஓகே, செட்டை கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணுறேன். நான் இப்போ ஹார்ட் டெஸ்ட் எடுக்க போகிறேன். ஓகே, ஹார்ட் டெஸ்ட்டில் எங்கெங்கே என்னென்ன வோல்டேஜ் வருதுன்னு பார்த்தலாமா. கண்டிப்பாக 2 இடத்துல 2 வோல்டேஜ் வரணும். நான் மல்டிமீட்டரை வோல்டேஜ் மோடுக்கு போட்டேன். ஓகே, இங்கே பாருங்கள், இதில் எவ்வளோ வரணும், கண்டிப்பாக 1.80 வரணும். 1.80 வந்துருச்சா. சேம் இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க AVDD 3.0 வோல்டேஜ் வரணும். ஸோ இங்கே நீங்கள் வோல்டேஜ் வரலன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, வேகமாக கண்டிப்பாக இது எந்த ஐசியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வருதோ அந்த பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவிங், க்ளீனிங், நெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அப்போது கண்டிப்பாக உங்களால் வந்து அடுத்த டெஸ்ட் எடுத்திங்கன்னா மட்டும் தான் அக்யூரேட்டாக ட்ராவல் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், அடுத்த டெஸ்ட் நான் எடுத்து காமிக்கிறேன். எங்கே இஷ்யூங்கிறது நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே கைஸ், ஸ்லீப் மோடுக்கு போயிடுச்சு. ஸோ நான் வேக்கப் பண்ணுறேன். வேக்கப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் இங்கே என்ன பண்ணுறேன், கிளாக்கில் நான் ஃபஸ்ட்டு நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எந்த பல்ஸுமே வரல பாருங்கள், இதோ எந்த பல்ஸுமே வரல, தெரியுதுங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பல்ஸ் வந்ததுன்னா மட்டும்தான் கண்டிப்பாக டேட்டா ரிப்ளை பண்ணும். டேட்டா ரிப்ளை பண்ணிச்சுன்னா மட்டும்தான் சியர். ஏன் உடனே இதாக போகுது. ஸோ இது நான் வந்து பார்த்தீங்கன்னா பல்ஸ் வந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிளாக்கு டேட்டா வந்துச்சுன்னா மட்டும்தான் இங்கே பல்ஸ் வரும். ஸோ இப்போ வரல, எனக்கு எந்த பல்ஸுமே வரல. இன்னொரு தடவை ட்ரிகர் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கிளாக்லேயும் எதுவும் வரல. ஸோ கிளாக்கு வரலைன்னா டேட்டாவும் கண்டிப்பாக வராது. சேம் அதே மாதிரி ஸோ நான் லாங் ப்ரெஸ் பண்ணிடுறேன் பவர் பட்டனை, அதனால் இந்த மாதிரி ஆகுது. ஓகேவா, இங்கே பாருங்கள். ஸோ எதுவுமே வரல பாருங்கள். இதுவே நான் வந்து பார்த்தீங்கன்னா 1.8 கனெக்ட் பண்ணுறேன். ஸோ 1.8 வோல்டேஜ் எனக்கு புல்லப் ஆயிருச்சு. ஓகே, புல்லப் ஆயிருச்சா, புல்லப் ஆயிருச்சு. ஸோ வேலை செய்யலை, எந்த இதுவும் வரல. ஓகே, வோல்டேஜ் எதுவும் இதாகாது உங்களுக்கு. அதே மாதிரி அடுத்த லைனில் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள், இதில் வோல்டேஜ் வரல. ஸோ ரீசெட் ஆகிடுச்சு, பார்த்துக்குங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, கிளாக்கு வரல. CPU வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் வழியாக, அதாவது நம்மளுக்கு கண்டிப்பாக I2C லைன் வழியாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லேவை கம்யூனிகேட் பண்ணும். அப்போ டேட்டா ரிப்ளை கிடைக்காதனால ரெண்டுமே எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா AVDD வோல்டேஜ் எனேபிள் ஆகலை. இப்போ நான் பவர் செக்ஷன் பக்கம் நான் ட்ராவல் பண்ணி கண்டிப்பாக மாட்டிக்க போகிறேன்னா. ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க, இப்போது CPU தான் பிரச்சனை அப்படிங்கிறத 2 டெஸ்டிங்கில் தெரிஞ்சு போச்சு. அதிகபட்சம் 5 டெஸ்டிங்கில் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா. ஸோ இப்போ இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா CPU ரீவால்வ் பண்ணி உட்கார வச்சு செட் ஆன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா. ஓகே, நான் ஏற்கனவே அடித்து வச்சிருக்க ஜம்பர் எல்லாம் டீசால்டர் பண்ணி எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு.
இது கிளாரிட்டி, இது வேறு எதுவும் இல்லை. அப்பா சுடுது. ஓகே, செட்டு இப்போ ரெடி. செட்டு இப்போ ரெடி, நல்லா கவனிச்சுக்குங்க. ஓகே, செட் ரெடி. ஓகேவா, கவனிச்சுக்குங்க. எகைன் ஜம்பர்லாம் அடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ நல்லா கவனிச்சிங்க அப்படின்னாக்கா இப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வரணும், ஆல்ரெடி எனக்கு புல்லப் வந்துருச்சு, தெரியுதா? ஓகே, பூட் ஆகட்டும். ஓகே, சி கிளாக். ஓகேவா? ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பாருங்கள், டச் சென்ஸ் பல்ஸ் வருது, கிளாக் லைன் வருது. இப்போது இது வந்து நம்ம வோல்டேஜ் வரல நான் உட்காந்து பிஎம்என் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா வருமா? ஸோ ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடுத்த லெவலுக்கு போகணுன்னா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத. ஓகேவா? ஸோ இருக்கிற ஃபேக்டை போட்டு உடச்சிருக்கேன். ஸோ கட்டாயமாக உங்களுக்கு இது நான் நிறைய பேருக்கு புரியும் நான் நம்புகிறேன். ஸோ நிறைய செட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிபியூலேருந்தே பல்ஸ் வரலையா, இல்லை எல்டிஓக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வரலையா, வோல்டேஜ் லைனும் ப்ளஸ் டேட்டா லைனும் சிபியூ கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் லைனும் எந்த பக்கம் பிரச்சனை அப்படிங்கிறத 2 டெஸ்ட்டில் நம்மளால் எளிமையாக ரிப்பேர் பார்த்துட முடியும். அதை விட்டுட்டு நம்ம மெனக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன் எடுக்க ஆரம்பிப்போம். எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா டேமேஜஸ்ஸு இதெல்லாம் ஆக வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கும் வரும்னு நான் சொல்ல வரல. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பராக பண்ண வேண்டிய ரிப்பேரை கடைசியில் போய் எங்கேயே கொண்டு போய் நிறுத்துவோம். ஸோ அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு அந்த எந்த காம்பனண்ட் ஃபெயிலியரோ அந்த காம்பனண்ட்டை ரீபால் ஆர் ரீப்ளேஸ் வாட் எவர் நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதை பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் கட்டாயமாக ரிசல்ட்டு நல்லா வரும். ஸோ இது நான் உங்களுக்கு குயிக் த்ரூ பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். ஈஸியான வழியில் எப்படி வந்து ஃபால்ட் ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயில்டாக கிளாஸ் போகும். ஓகேவா? ஓகே, பை.